கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்தரிக்காய் தயிர் கடைசல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காய் அந்த கடைசல் பார்த்திங்கன்னா நம்ம கோசுமல்லி வைப்போம் இல்லையா, அந்த மெத்தடு மாதிரி தான் வரும். ஆனால் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இடியப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கோசுமல்லி எப்படின்னா, அப்போல்லாம் கத்திரிக்காய் விலை கம்மியாக இருக்கும். அதனால் அதிகமாக நம்ம வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாமல் கோசுமல்லி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட விலை அதிகமாகிருச்சு. ஆனால் இந்த மாதிரி கடைசல் செய்கிறதுக்கு ரொம்ப காய் தேவைப்படாது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆனால் தோட்டத்து காயில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி கத்திரிக்காய் தயிர் கடைசல் செய்கிறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் தயிர் கடைசலுக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய்ங்க இந்த கத்திரிக்காய். இது தோட்டத்துக்காய். இங்கே திருவேலங்குடியிலேருந்து காரைக்குடிக்கு காலையில் கொண்டு வருவாங்க. எப்பயும் ஒரு அண்ணன் கொண்டு வருவாங்க இந்த காய் எங்களுக்கு. அதில் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வேடு போடலை, துணி போடலை, சும்மா தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கத்திரிக்காயை நம்ம அப்படியே எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இது போல் எல்லா கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா நமக்கு இந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிருச்சு. தோல் உரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாத்திரத்துலேருந்து நம்ம மாற்றிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 100 கிராம் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கெட்டி தயிருக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு, இந்த மிளகையும் இந்த உப்பையும் சேர்த்து இந்த தயிரில் நம்ம நல்லா கிளறி வச்சிடலாம். நல்லாவே கிளறி வச்சுருங்க. இதுதான் நம்ம இப்போ கத்திரிக்காய்க்கு சேர்க்க போகிற மசாலா. பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த மிளகுத்தூளையும் அந்த உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம இதை பார்ப்போம். பாருங்கள், கத்திரிக்காய்க்கு எல்லாமே தோல் உரிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்துருச்சு. நல்லா தோல் உரிச்சாச்சு. இப்போ இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கத்திரிக்காயை காம்பை கட் பண்ணிவிட்டு நல்ல பொடுசாக இதை கட் பண்ணிக்கணும். கூட்டுக்கு நம்ம நறுக்குவோம் பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு பார்த்துக்குங்க. 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு சீரகம், 5 வரமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே தாளிச்சுக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா, 1/2 கிலோவுக்கு 7 பச்சை மிளகா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். நீங்கள் பூண்டு இஞ்சி இதிலே கூட நீங்கள் சேர்த்து கூட இது மாதிரி நுணுக்கியும் வைக்கலாம், இல்லை பேஸ்ட்டும் சேர்க்கலாம். அப்படி இது கூட சேர்க்குறீங்க அப்படின்னா 7 வெள்ளை பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கணும். நல்லா பச்சை மிளகா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் தனியாக சேர்த்துக்கிறேன். நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதை வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். நல்ல வெங்காயத்தை ஓரளவு வதக்கிடுங்க. 1/2 கிலோவுக்கு கண்டிப்பாக ஒரு வெங்காயம் தேவை, ஒரு தக்காளி தேவை. தக்காளி பார்த்திங்கன்னா நான் நல்ல பழமாக ஒரு தக்காளி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா கரையை வதக்கிடலாம். நல்லா கரையை வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினோன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்ருவோம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்றா கிளறி விட்டு
நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து வதங்கட்டும். அது போல் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த வரமிளகா, பச்சை மிளகாயோட விதை, அந்த கடலைப்பருப்பு எல்லாம் அந்த இஞ்சி பூண்டு விழுது செம்ம வாசமாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு அப்படியே நம்ம சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்புறம் பார்ப்போம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒரு மசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி நான் கிளற போகிறேன். நல்லா இதை ஓரளவுக்கு இப்படி குத்தி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் கூட அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கூட்டு மாதிரி ஆயிரும். பாத்திரத்தை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இறக்கி வச்சுட்டு தான் நம்ம தயிர், மிளகு, உப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நல்லா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கிளறி விடலாம். இப்போ எல்லா தயிரையும் நான் மிளகு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன்றா கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடைசல். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த மோர் குழம்பு வாசமும் வரும். அந்த நம்ம செய்வோம் இல்லையா கத்திரிக்காய் கோசுமல்லி, அது போலையும் இருக்கும். ரொம்ப ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து நம்ம இறக்கிட்டு தான் விடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. தயிரை வந்து அடுப்புலேயே வச்சுட்டு ஊற்றணும் அப்படின்னா தயிர் வந்து திரண்டு போயிடும். இந்த மாதிரி கத்திரிக்காயில் நமக்கு பிடிச்சிருக்காது. இது போல் செஞ்சால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த உரப்புக்காக தான் இப்போ பச்சை மிளகா, மிளகு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி சாப்பிட பரிமாறிக்கிடுவோம். பாருங்கள், கத்திரிக்காய் தயிர் கடைசல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்பாத்தி, இடியப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல காரமாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச கத்திரிக்காய் தயிர் கடைசல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.